கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு கோவிலுக்கு போலாமான்னு திரும்ப திரும்ப என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க வரவங்கள்லாம். சார், திருநள்ளாறு போயிட்டு திருக்கடையூர் போலாமா, இல்ல திருக்கடையூர் போயிட்டு திருநள்ளாறு போலாமா, இப்படி ஒரு சந்தேகம். திருப்பதிக்கு போகும்போது நடுவில் திருத்தணி போயிட்டு போலாமா, திருப்பதி போயிட்டு திரும்பி வரத்தே காளகஸ்தி போயிட்டு வரலாமா, காளகஸ்தி போயிட்டு திருப்பதி போலாமோ, இப்படி எல்லாம் சந்தேகம். ஏன் காளகஸ்திக்கு போயிட்டு திருப்பதி போனா என்ன தப்பு? இப்போ ஒரு வெளியூர் போறோம், கோயிலுக்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போறோம் சொல்லி இங்க இருந்து காரை எடுத்துட்டு போறோம். நாங்க அப்படிதான் போவோம் ஃபேமிலியோட. மெட்ராஸ்ல இருந்து வண்டி எடுத்துட்டு கும்பகோணம் போய் சுத்தில இருக்கிற எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். உப்புலியப்பன் கோவில், நாச்சியார் கோவில், சுவாமிமலை, நல்லூர், குத்தாலம், எவ்வளவு கோயிலுக்கு சுத்தில நவகிரக கோவில்கள் எல்லாவற்றையும் தரிசனம் பண்ணி கொண்டு வருவோம். போகும்போது நேர சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு, முடிஞ்சா சீர்காழிலையும் இறங்கி அங்கேயும் சட்டநாதரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரிசையா ஒரு ஒரு கோவிலா பார்த்துட்டு வருவோம். எல்லாருமே அப்படித்தான் டூர்னு போனா, ஒரு ஊருக்கு போனா அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 கோவிலை பார்த்துட்டு தான் வருவாங்க. இது யாரோ புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க, நீ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வரணும், அடுத்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு. நான் கேட்கிறேன், சாமி என்ன அவ்வளோ பொல்லாதவரா? நீ ஏன் என்னை தரிசனம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போகாம இன்னொரு கோயிலுக்கு போனேன்னு கோச்சுப்பாரா? மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அசட்டுத்தனமான ஈகோலாம் இருக்கும். நீ என்ன பார்த்துட்டு எப்படி எங்க அக்கா வீட்டுக்கு போலாம், எங்க வீட்டுக்கு வந்துட்டு என் மச்சான் வீட்டுக்கு நீ எப்படி போலாம், எனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு தெரியுமில்ல. இப்படியெல்லாம் மனிதர்கள் கோபித்துக் கொள்வார்கள். எங்க வீட்டுக்கு வரும்போது எழுத்து வீட்டுக்காரங்கிட்ட என்னமோ ஒரு நிமிஷம் நின்று பேசினிய, என்ன பேசின, என்னை பத்தி ஏதாவது சொன்னிய அவன்கிட்ட அப்படிமா. ஏன்னா இவனுக்கு பயம், இவனை பத்தி உண்மையை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அக்கம்பக்கத்துல. ஆனா கடவுள் அப்படி இல்லை. என்னை தரிசனம் பண்ணும்போது நீ என்ன தரிசனம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும்னு எந்த சாமியும் சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லா கோவில்ல இருக்கிற சாமியும் ஒண்ணுதான். எல்லாத்தையும் சமமா பார்க்கறதுக்கு கத்துக்கணும். அறுவகை சமயத்தையும் சமமாக பார்க்க வேண்டும். அருணகிரிநாதர் பார்த்த மாதிரி ஆதிசங்கரர் நமக்கு என்ன வழி காமிச்சிருக்கார்? ஷண்மத ஸ்தாபனம் செய்திருக்கார். சௌரம், காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம்னு 6 வகை சமயங்களை ஏற்படுத்தி இந்த 6ஐயும் நாம் வழிபட வேண்டும் என்பதுதானே ஆதிசங்கரர் காட்டிய வழி. அதுல தானே நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுதானே சரியான பாதை. சக்கனி ராஜ மார்க்கமும் அதுல போயிட்டு இருக்கிறதே நம்ம ஏன் இந்த சந்து பந்தெல்லாம் போகணும்? குறுக்கு வழியெல்லாம் எதுக்கு? ஆகவே எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம், அதிலே எந்த தவறும் கிடையாது. ஒரு கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. பிரசாதங்களை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வர்றது ஒரு மங்களகரமான விஷயங்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா மற்ற வேலைகளை பார்க்க போலாம்னு வேணா சொல்லியிருப்பாங்க. வீட்டுல கொண்டு பிரசாதத்தெல்லாம் வச்சுட்டு அப்புறமா அப்படியே மற்ற வேலைகளை பார்க்க போலான்னு வேணா சொல்லியிருப்பாங்க. அதுவும் உள்ளூர்ல எல்லாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேரம் ஆபீஸுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் போகணும்னா முடியாது. வெளியூர் பிரயாணம் போகும்பொழுது ஒரு கும்பகோணம் சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு 20-30 கோயிலை பார்க்கறதுக்காக போறோம்னா 20-30 கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு வரலாமே. இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு யார் சொன்னா? எப்படி சொல்லலாம்? அப்ப அந்த கடவுளை நீங்க உங்களுக்கு ஈக்குவலா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஈகோ. தன்னை மட்டுமே ஒருத்தன் விஷ் பண்ணோம், பக்கத்துல இருக்கிறவன விஷ் பண்ண கூடாதுன்னு நினைப்பான். பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து ஜாஸ்தி சிரிச்சு பேசிட்டா இவனுக்கு கோவம் வரும். என்ன அவன்கிட்ட அப்படி பேசுற அப்படிமா. தன்னை மட்டும் மதிக்கணும்னு நினைப்பான் மனுஷன். ஆனா கடவுள் அப்படி இல்லை. எல்லா கோவிலுக்கும் போய் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எல்லா அருளையும் சேர்த்து ஒரே மூட்டையில போட்டு எடுத்துட்டு வரலாம் புண்ணியங்களை.
எந்த சாமியும் வந்து இங்க வந்துட்டு ஏன் அங்க போன, அங்க போயிட்டு ஏன் இங்க வந்தேன்னு கோச்சுக்க மாட்டார். அப்படி கோச்சுண்டா சாமியே இல்ல, அது ஆசாமி. அதனால தைரியமாக எல்லா கோவிலுக்கும் போகலாம். ஒரே சுற்றுல எல்லா கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். காளகஸ்திக்கு போயிட்டும் திருப்பதிக்கு போகலாம், திருப்பதிக்கு போயிட்டு திரும்பி வரும்போதும் காளகஸ்தி போயிட்டு வரலாம், திருத்தணிக்கு போயிட்டும் திருப்பதி போகலாம், திருப்பதி போயிட்டு வரும்போதும் திருத்தணிக்கு போகலாம். அப்படியே வரவழியில் திருவள்ளூர்ல வீரராக பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தவறே கிடையாது. எவ்வளவு களவு நிறைய கோவிலுக்கு போறோமோ அவ்வளவு களவு நல்லது. ஏன்னா மகான்கள் வந்து வழிபட்ட இடங்களிலே ஒரு தனி சக்தி இருக்கிறது. அதனால்தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு அதை பத்தி நம்ம விசேஷமா சொல்றோம். ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசங்கள்னு பெருமையா சொல்றதுக்கு காரணம் அந்த மகான்களால் சாமிக்கு பெருமை, பக்தர்களால் பகவானுக்கு பெருமை, பாகவதோத்தமர்களால் பகவானுக்கு பெருமை. பக்தர்களுடைய வாக்குக்கு பகவான் கட்டுப்படுவான், மகான்களுடைய வாக்குக்கு பகவான் கட்டுப்படுவான். மகான்கள் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் போய் நாமும் வழிபட்டால் நமக்கும் அந்த அருள் கிடைக்கும், அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி கோயில்களுக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு மட்டும்தான் போனோம், இந்த கோயிலுக்கு போயிட்டு நீ அந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு யாராவது சொன்னா ரொம்ப அபத்தமா உளறான்னு அர்த்தம். அது இப்படி யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகணும்னு தொடர்றதோ அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் ஒரே ரவுண்ட்ல. அட் ஸ்டேஜ் ஒரு வாரம் டூரோ இல்ல 3 நாள் டூரோ இல்ல 1 நாள் டூரோ உங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அவைலபிள் டைம் மற்ற வசதிகளுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கோவில் வேணாலும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் போக கூடாதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான கருத்து அப்படிங்கறது நான் ரொம்ப ஆழமாக ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன். தயவு செய்து இது போன்ற மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா பெருமாளையும் தரிசனம் பண்ணுவோம், எல்லா சாமியும் நமக்கு அருள் பண்ணுவார்கள். எல்லா சாமியும் தரிசனம் பண்ணி அருள் கிடைச்சாலே நமக்கு போராடி முன்னுக்கு வர வேண்டியிருக்கு. இதுல நான் அங்கதான் போவேன், அங்க போயிட்டு இங்க போக கூடாது, இங்க போயிட்டு அங்க போக கூடாது, நேரா வீட்டுக்கு வந்துட்டு போனோம்னா ஒரு கோயிலுக்கும் வீட்டுக்கு வந்துட்டு போனோம்னா 1 வருஷம் ஆகும் எல்லா கோயிலையும் பார்க்கறது. தயவு செய்து இந்த பழக்கங்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ரொம்ப பணிவன்போடு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இது ரொம்ப தவறான அபிப்பிராயம். நேயர்களே, மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.